மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக இருக்கிறது. காரணம், அங்கே 7 கட்டத்திலையும் வாக்குப்பதிவு. இந்தியா முழுவதும் 7 கட்ட வாக்குப்பதிவு. மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்கள்லையும் தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மம்தா பானர்ஜி இதை தான் விமர்சிக்கிறாங்க. இங்கே தேர்தலை 7 கட்டத்தில் நடத்த வேண்டிய அவசியமும் பதட்டமும் கிடையாது. இந்த மாநிலத்துக்கு போய், தமிழ்நாடு சைஸில் மக்கள் தொகை இருக்க மாநிலத்திற்கு போய் எதற்காக 7 கட்டத்தில் வாக்குப்பதிவு என்ற விமர்சனங்களையும் முன்வைத்திருக்காங்க. அங்கே தேர்தல் பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இவங்க வைக்கிற பிரதான குற்றச்சாட்டு என்னென்னா, எப்பொழுதுமே பாஜக அந்த பிரச்சாரத்தின் பரபரப்பை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதால், மேற்கு வங்கத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதால் தான் அந்த 7 கட்ட வாக்குப்பதிவே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பரபரப்பாக ஹெலிகாப்டரிலும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஹெலிகாப்டரில் தவறி விழுந்து விட்டார்கள். நடந்தது என்ன அப்படின்னா, ஹெலிகாப்டரில் ஏறும்போது அந்த படிக்கட்டில் வேகமாக ஏறி ஹெலிகாப்டர் உள்ளே போகிறாங்க. அங்கே சீட் இருக்குது, அங்கே தவறி விழுந்து விடுகிறார்கள். செக்யூரிட்டி மட்டும்தான் முதல்ல பார்க்குறாரு, கூட இருக்க பாடி கார்டு. உடனே அவர் உதவி பண்ணுறார். பிறகு தான் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் தெரிய வருது, மம்தா பானர்ஜி அதாவது முதலமைச்சர் விழுந்து விட்டார்கள் என்று. உடனடியாக அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் கூட்டமாக கூட்டுறாங்க, மம்தா பானர்ஜிக்கு உதவி செய்கிறாங்க. சிறிய காயத்தோடு அவர் தப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். தீப்பொறி பறக்கும் சந்தேஷ்காலி. நடப்பது என்ன என்றால், அதாவது சந்தேஷ்காலி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்கத்தில் அது ஒரு ஊர் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றிலாம் ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. அங்கே ஒரு சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு நடந்து விட்டது. அமலாக்கத்துறை வழக்கமாக இந்தியா முழுக்க சோதனை போடுற மாதிரி மேற்கு வங்கத்திலையும் போய் சோதனை போட்டாங்க. மம்தா பானர்ஜி கட்சியில் உள்ள ஒருவர் சம்பந்தப்பட்ட சோதனை அது. அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள். முதல்ல அந்த காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. சிபிஐ விசாரிக்கணும் என்று உத்தரவிடப்பட்டது. சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சிபிஐ என்ன சொல்லிட்டாங்க, இங்கே சில ஆயுதங்கள்லாம் இருக்கிறது. மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவர் ஷேக் என்பவர், அவர் இப்பொழுது கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கார். அவர் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய இடத்தில் இங்கே துப்பாக்கியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்தாங்க. சிபிஐ வந்தது மட்டும் இல்லை, கருப்பு பூனை படை என்று அழைக்கின்ற என்எஸ்ஜி கமாண்டோஸ் உள்ளே நுழைந்து விட்டார்கள். வெடிகுண்டு இருக்கிறதா, சோதனை போட வேண்டும் என்று காட்சிகள் பரபரப்பானது. அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய சக்தி வாய்ந்த நபர் ஒருவர் சந்தேஷ்காலி என்ற ஒரு இடத்தில் கோலோச்சுகிறார். அதாவது நிலத்தில் அத்துமீறல் செய்கிறார், பெண்கள் விஷயத்திலும் அத்துமீறுகிறார் என்று பாஜக கையில் எடுக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல தேர்தல் 7 கட்டம் நடக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்ன மம்தா பானர்ஜி, எப்போதுமே பாஜக பரபரப்பாக இந்த மாநிலத்தை வைத்து கொள்ளதான் சிபிஐயும் என்எஸ்ஜியும், அதாவது கருப்பு பூனை படையும் ஒன்றாக சேர்ந்து அங்கே சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கருப்பு பூனை படை வரவேண்டிய அவசியமே கிடையாது. மாநில போலீஸுக்கும் அவங்க தகவல் சொல்லலை. மாநில போலீஸுக்கு சொல்லியிருந்தால் எங்ககிட்ட பாம்ப் ஸ்குவாட் இருக்காங்க, அவங்களே அங்கே போய் சோதனை போட்டிருப்பாங்க. அங்கே துப்பாக்கி எல்லாம் கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ சந்தேகம் என்ன அப்படின்னா, சிபிஐயே துப்பாக்கியை வைத்து அவர்களே அதை கைப்பற்றுவதை போல் கைப்பற்றி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்திடம் இந்த புகாரை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை,
இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் ஒரு பரபரப்பாக சிபிஐயும் கருப்பு பூனை படையும் வந்து சோதனை செய்வது மாநிலத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பதட்டத்தை வைத்து பாஜக இங்கே வாக்கு சேகரிக்கலாம் என்று பார்க்கிறது என்று மம்தா பானர்ஜி தாக்கி பேசியுள்ளார். அது மட்டுமல்ல, சட்டசபை தேர்தலின் போதும் 2021 நடந்தது அங்கு சட்டசபை தேர்தல் 200 தாண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள் பாஜகவினர். ஆனால் 77 கூட பாஜகவினரால் தாண்ட முடியவில்லை. அதே போல் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 400க்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக முதலில் 200 தாண்டுங்கள், பிறகு 400க்கு டைவடிப்பதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி பாஜகவை விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தல், அதாவது 2019 அங்கே மொத்தம் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 42 தொகுதி. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 22 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக நெக் டு நெக் நிற்கிறாங்க 18 தொகுதியோடு. பாஜகவினுடைய வளர்ச்சி சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சென்ற முறை அபாரம் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து விட்டார்கள். அதனால் இந்த முறை எத்தனை சீட்டுகள் பெறப்போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். காங்கிரஸ் கட்சி அங்கே 2 சீட்டை சென்ற முறை வென்றது. கம்யூனிஸ்ட் கட்சி 0க்கு சென்று விட்டது. இப்படி நெக் டு நெக்காக களத்தில் நிற்கக்கூடிய திரிணாமுல் பாஜக இந்த முறை சீட் எவ்வாறு மாறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.